சிவா, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இன்னும் நீ இப்படி இருந்தனா என்ன அர்த்தம்? நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உன்னை யாரு என்ன சொன்னாலும் உனக்கு நான் அக்கா தான், எனக்கு நீ தம்பி தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகேவா? சார், ஏடே நீ எங்க இருக்க? நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சார். சொல்றேன். கூட என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணும் அக்காவும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சார். சரி, நான் வச்சிடறேன். பரவாயில்ல, சொல்லுங்க சார். இல்ல ஏடி, ரேஷ்மா ஞாபகம் என்ன தூங்கவே விடல. அவ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என் பொண்ணு இல்லையே. சார், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். முடியல ஏடி. என்னதான் நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் நான் ரேஷ்மாவுக்கு அப்பா தானே. புரியுது சார், உங்க இழப்பை ஈடுகட்ட முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? விதின்னு நினைச்சுக்கோங்க சார். ஏடி, அப்படி என்னால நினைக்க முடியல. ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் படுத்த படுக்கையாவே இருந்து இறந்திருந்தா நான் ஒருவேளை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அவளை அந்த வர்மா கொலை பண்ணிருக்கா. கொடூரமா கொலை பண்ணிருக்கா. என் பொண்ணு செத்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வர்மாவை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையன்ற கோவம் தான் எனக்கு அதிகமா இருக்கு ஏடி. அந்த கோவம் என்ன தூங்கவே விட மாட்டேன்னுது. சார், ரிலாக்ஸ். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷி இல்ல. ஆனா உங்களை பார்த்துதான் நாங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம். ஒரு வேலைக்கு எப்படி உண்மையா இருக்கணும்னு உங்களை பார்த்துதான் சார் நாங்க தினம் தயார்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க இப்படி உடைஞ்சு போய் பேசுறத என்னால ஏத்துக்க முடியல சார். வேற என்ன பண்றது? தூங்க முடியல. உங்க தூக்கத்தை கெடுத்தவன் கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க மாட்டான் சார். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். முடிஞ்சா நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பாக்குறோம். சரி, நான் வச்சிடறேன். சரிங்க சார், நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. யாரா இல்லி போன்ல? எங்க ஸ்கூல்ல வேலை பார்த்த டிராயிங் மாஸ்டர் அண்ணி. 2 நாளைக்கு முன்னாடி அவரோட பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதான் மனுஷன் ரொம்ப உடைஞ்சு போய் பேசுறாரு. ஐலி, டிராயிங் மாஸ்டர்னா சுந்தர மாஸ்டரா? இல்ல அண்ணி, இவரு புது மாஸ்டர். நான் பேசினது 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த மாஸ்டர். எனக்கும் சிவாவுக்கும் அவர் அப்பா மாதிரி. தொழில்ல நேர்மையை சொல்லி கொடுத்தவரு. எங்க மேல அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம். அதான் அவங்க பொண்ணு இறந்ததுல இருந்து அடிக்கடி போன் பண்ணி பேசி என்கிட்ட வருத்தப்படுவாரு. பரவாயில்ல ஐலி, ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் கொடுக்கறது அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்கற மாதிரி. அதனால ஒரு இழப்புல இருக்கிறவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதெல்லாம் புண்ணியம் ஐலி.